ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. எனக்கு நீ நல்லது சொல்கிறவ இல்லை, என் மகன் பரதனுக்கும் நல்லது சொல்கிறவ இல்லை, தர்மத்தை நன்னா கவனிச்சாக்கா நீ உனக்கே நல்லது செய்கிறவ இல்லை அப்படின்னுட்டு கைகேயி கூனியை பார்த்து சொல்கிறாங்க. அதாவது மந்திரையை பார்த்து. அப்படி கைகேயினுடைய மாளிகையில் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது ராமருக்கு பட்டாபிஷேகம் முறையாக நடக்கிறதுக்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்கிறார் மன்னர். அதிகாரிகளை சொல்லிவிட்டு தனது அரண்மனைக்கு போகிறார். அப்போ இந்த நற்செய்தியை கைகேயி கிட்ட சொல்கிறதுக்காக அங்கேருந்து புறப்பட்டு அந்தப்புறத்துக்கு போகும்போது இருளடைஞ்ச வானத்தில் சந்திரன் தோன்றது போல் தசரத மன்னர் கைகேயினுடைய மாளிகைக்கு நுழைஞ்சார்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த மன்னர் கவனிக்கிறார். ராம இளவரசனாக முடிசூட்ட போகிறான் அப்படின்ற நற்செய்தியை கைகேயிக்கு தெரிவிக்கிற ஆவலோட தசரதர் அவளை அழைச்சி பார்க்குறார். ஆனால் பதில் இல்லை. கைகேயி தீட்டி இருந்த திட்டத்தை அறியாத தசரத மன்னர் அவள் எங்கே இருக்காங்கன்றதை பற்றி பணிப்பெண் கிட்ட விசாரிக்கிறார். அந்த பணிப்பெண் கடும் கோபத்தோட அரசி அறையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். பாவன்றதை அறியாத தசரத மன்னர் அங்கே போகிறார். பாப்ப செயலை மனசில் கொண்ட கைகேயி அருந்து விழுந்த பூங்கொடி போல் தரையில் சாஞ்சு கிடக்கிறத பார்க்குறார். மேலுலகத்துலேருந்து தள்ளிவிடப்பட்ட தேவத்தை போல் வலையில் சிக்கி விழுந்துட்ட ஒரு பறவை போல் அங்கே தான் உயிரை விட மேலான கைகேயி விழுந்து கிடக்கிறத தசரத மன்னர் பார்க்குறார். வேடனுடைய அம்புலால் துளைக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிற பெண் யானையை ஆண் யானை எப்படி பரிவோட பார்க்குமோ அப்படி கைகேயி விழுந்து கிடக்கிறத தசரத மன்னர் பார்க்குறார். பெருசும் பாதிக்கப்பட்டவராக அன்போடு விசாரிக்கிறார். தேவி, உனக்கு கோபம் வந்த காரணத்தை நான் அறியேன். எவனாவது உன்னை நிந்திச்சானா? யாராவது உன்னை அவமதிச்சாங்களா? என் மனசு நோக்கிற வகையில் நீ ஏன் இப்படி தரையில் படுத்திருக்க? நான் பெருமகிழ்வு அடைஞ்சிருக்கும் போது நீ இப்படி துக்கப்படுறது என் மனசை துடிக்க செய்கிறது. ஏதாவது நோய் உன்னை வருத்துறதா? நம்ம வைத்தியர்கள் ஒரு நொடியில் அதை குணப்படுத்திடுவாளே. யாராவது உனக்கு கெடுதல் செஞ்சாங்களா? சொல்லு. எவருக்காவது இப்போ தீமை விளைவிக்கணுமா? யாருக்காவது நன்மை செய்யணுமா? எவனையாவது விடுவிக்கணுமா? எவனையாவது கொண்டுடணுமா? ஒரு செல்வந்தன் ஏழை ஆகணுமா அல்லது ஒரு ஏழை செல்வந்தன் ஆகணுமா? சொல்லு, என்ன வேணும் சொல்லு. உயிர் வாழணும் அப்படின்ற ஆசையினால் கூட உன்னது விருப்பத்தை எதையும் நான் நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டேன். உன் மனசில் இருக்கிறத சொல்லிடு. என்னிடத்துல உனக்கு இருக்கிற செல்வாக்கு நீ அறிஞ்சது தானே. அப்படி இருக்க உனக்கு தயக்கம்ன்றது கூடாது. உனது மன விருப்பத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். நான் பெரும் புண்ணியமாக முதல் ஆணையை சொல்கிறேன். கைகேயி, சூரிய சக்கரம் சுழன்று ஒளி வீசுகிற பிரதேசங்கள் அனைத்தும் என்ன சார்ந்தவ தான். செல்வமுகுந்த திராவிடம், சிந்து சௌவீரம், சௌராஷ்டிரம், தக்ஷண பிரதேசம், வங்கம், அங்கம், மகதம், மத்ஸ்யம், காசி, கோச்சலம், இந்த பிரதேசங்களும் அங்கெல்லாம் நிறைந்திருக்கிற உணவு தானியங்களும் ஆடு மாடுகளும் பலவித செல்வங்களும் நிறைஞ்ச பொக்கிஷங்களும் என்னுடைய உடமை தான். இவற்றில் இருந்தெல்லாம் உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. இப்படி உன்னையே சித்திரவதை செஞ்சு கொள்றதுனால என்ன பயன் விளைய போகிறது? அழகானவளே, எழுந்துரு. உனக்கு தோன்றின அச்சம்தான் என்ன? எங்கேருந்து அந்த பயம் உன்னை அணுகித்திப்போ அதை சொல்லு. பனியை சூரியன் விரட்டுறது போல் அந்த அச்சத்தை நான் விரட்டுறேன். தீமையே மனசில் விருப்பமாக கொண்டிருந்த கைகேயி மன்னர் சொன்ன இந்த வார்த்தைகளில் ரொம்ப மனசு துணிவு அடைஞ்சுட்டா. அவரை மேலும் வருந்த செய்கிறதுல முனைஞ்சாங்க. இயல்பாகவே இளகிய மனம் கொண்டவரும் இப்போ மன்மத பானத்தாலையும் தாக்கப்பட்டு மோகத்தில் வசப்பட்டு நிற்கிற அந்த மன்னரை பார்த்து வேதனை தரக்கூடிய விஷயத்த சொல்ல கைகேயி தள்ளப்பட்டாங்க. மன்னரே, எனக்கு எந்த பயமும் இல்லை. யாராலையும் நான் அவமானப்படுத்தப்படலை. உங்களால் மட்டும்தான் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தில் நான் விருப்பமுடையவளாக இப்போ இருக்கேன். அதை செஞ்சு முடித்து தர்றதா நீங்கள் வாக்குறுதி அளிச்சிங்கனாக்கா அதுக்கு பின்ன என் மனசில் இருக்கிற விருப்பத்தை நான் வெளியிடுவேன். ஆசையை அதிகமாக கொண்ட தசரதர் புன்னகையோட கைகேயி தலைமுடியை தடவி கொடுத்து, கைகேயி, மனுஷாலில் ராமனை விட முக்கியமானவன் எவனும் எனக்கு கிடையாது. அதுபோல் பெண்களில் உன்னை விட முக்கியமானவா எனக்கு யாரும் கிடையாது. இது உனக்கே தெரியும்னு சொல்லி மேலும் தொடரார். எவராலையும் வெல்ல முடியாதவன், எல்லோருக்கிட்டையும் மேம்பட்டவனுமான என் மகன் ராமன் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன். நீ சொல்கிற காரியத்தை நான் முடிச்சு கொடுப்பேன். உன் மனசில் என்ன விருப்பம் இருக்கோ அதை சொல்லு. எவனை ஒரு நிமிடம் பார்க்காட்டா கூட நான் உயிரை விட்டுருவேனோ அந்த ராமன் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன். உன் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுறேன். என் சுற்றத்தார்கள், என் செல்வங்கள், எனது உயிர் எல்லாத்தையும் விட எனக்கு மேம்பட்டவனான ராமன் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன். உன் வார்த்தையை நான் நிறைவேற்றி தரேன். கவலையை விட்டு ஒழிச்சுடு. உன் மன விருப்பத்தை சொல்லு. என்கிட்ட உனக்கு இருக்கிற செல்வாக்கு அறிஞ்ச நீ இப்படி தயக்கம் காட்டக்கூடாது. என் புண்ணியத்தின் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றுறேன். என்ன அது சொல்லுன்னுட்டு தசரத மன்னர் கேட்குறார். அதுக்கப்புறம் கைகேயி பேசுகிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.